இந்த பிள்ளைகிட்ட நீ மறுபடியும் வரலாமா? நீ வரலாமா? நீ வரக்கூடாதுல்ல? ஏன் வந்த நீ? ஏன் வந்தீங்கன்னா உன சித்திரவதைப்படுத்துவோம், சித்திரவதைப்படுத்துவோம், சித்திரவதைப்படுத்துவோம். மை இருக்காங்க அங்க. எப்படி எங்க இருக்கிற வயிற்றுலயா? வயிற்றுல கேட்குறீங்க எல்லாரும், வயிற்றுல கை நினைங்க. அந்த பிள்ளையோட வயிற்றுல இருக்கிறேன்னு சொல்லுங்க பிசாசு. இந்த வயிற்றுல இருக்கிற பொல்லாத மை, பொல்லாத செய்வன மை, வெளியவா 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 இயேசுவின் நாமத்துல யாராவது பிடிக்கப்பட்டு பானுவா. எந்த ஊருமா? வாழாமங்கலம். உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்குமா? கேன்சர்னு சொன்னாங்களா? எந்த இடத்துல கேன்சர்? பாத்தீங்களா? நல்ல கவனிங்க. இப்ப இந்த பிள்ளை பிசாசு ஆடும்போது என்ன சொல்லுச்சு? வயிற்றுல கை வச்சு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுச்சு. நம்ம எல்லாம் ஜோம் பண்ணி பண்ணோம். இப்ப என்ன கேள்வி போடுறோம்? இந்த பிள்ளைக்கு வயிற்றுல கேன்சர் இருக்குது. கரண்ட்ல வைக்கணும்னு சொன்னாங்க. நாங்க கரண்ட்ல வச்சா நான் ரொம்ப மோசமா இருந்தேன். செத்து போற நிலைமையில இருந்தேன். ரொம்ப வீணா ரொம்ப முடியாம போயிட்டேன். முடியாம இருந்தனால எங்க பையன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். இப்ப பாருங்க, இப்ப இந்த கேன்சர் வந்து வியாதியா பிசாசா? சொல்லுங்க. சில பேருக்கு கேன்சர் இயற்கையா வந்திருக்கலாம். ஆனா இந்த பிள்ளைக்கு இந்த கேன்சர்ங்கிறது யாரு கொண்டு வந்தது? பிசாசு தான் கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப பாத்தீங்களா? அப்படின்னா வேற சொல்லுது, மனுஷன் நித்திரை பண்ணும் போது சாத்தான் எதை விதைக்கிறானா? களை. இது வந்து களை. வியாதிங்கிறது களை. அப்ப இந்த கேன்சர் வியாதியை கொடுத்தது யாரு? பிசாசு. இன்னைக்கு ஏசப்பா அந்த வியாதியை பிடிக்கிட்டாரு. இனி நீ டெஸ்டுக்கு போகும்போது உனக்கு என்ன இல்லைன்னு சொல்லிடுவாங்க, கேன்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த சாட்சி சொல்லணும். மறுபடியும் நீ டெஸ்டுக்கு போகணும். போய் பாருங்க. பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரு இப்போ உனக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா யார் பிடிக்கிட்டான்? அந்த அசுத்தாரிய விரட்டிட்டாரு. எல்லாம் கை சகோதரி பாதுகாக்க எல்லாம் கை தடி கத்துற சோதனை செலுத்துவோம். இந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இனி ஒருபோது இந்த மகளுக்கு கேன்சர் இருக்கக்கூடாதப்பா. இன்னைக்கு நீங்க பிடிக்கிட்டீங்க. நிரந்தர விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வல்லமே ஆவியானவரே, உங்க வல்லமே வாங்க வாங்க மேல வாங்க. என்ன அரிசாட்டி பண்றீங்க? வாங்க. ஆட்டம்னா அங்க செல்லாதீங்க. கையில கீழே போடு, கையில கீழே போடு. உன்னை விட்டுறேன்னு ஓடிடணும். இனிமேல் இந்த பிள்ளைகிட்ட வரமாட்டேன் சொல்லு. வரமாட்டேன். சத்தமா சொல்லு. வரமாட்டேன். உன் பேருமா? கிட்ட வச்சுக்கோமா. என் பேர் ரேவதி, ஊர் திருப்பட்டி கொட்டு. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அப்படியே கட்ட கட்ட சொக்காம இருக்கு. வயத்துல என்னதான் இருக்குதுன்னு தெரியல. அப்படியே வயத்தை பார்த்தா அப்படியே கல்லுமே அதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்னன்னு பேசுனாங்க, தண்ணி குடிக்காத உபவாசத்துல கலந்துக்கோமா, ஆண்டவருக்கு விடுதலை கொடுப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க. ஆண்டவர் விரட்டி இருக்கிறார். ரேவதியா திருப்பணி கோட்டூர். எல்லாம் கைதடி கத்தருக்கு சோதனை செலுத்துவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைய விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடு. யாருக்கு சொந்தம்? சொந்தமா இருக்கிறது நீ என்ன பண்ணி இருக்க? தாலிகை இருக்கா? இது கூட யார் வந்திருக்கிறா? வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரா? இயேசுவுக்கு சொன்ன இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார் இந்த பிள்ளைக்காக. நான் சொல்றதை கேளு. இயேசுநாதர் இந்த பிள்ளைக்கு சொந்தம். ஏன்னா ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. நீ ஒண்ணும் செய்யல. ரத்த சிந்தினவருக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா? ரத்த சிந்தினவருக்கு சொந்தம். போமாட்டேன்னா உன்னை நாங்க எரிப்போம், எரிப்போம். அக்கினி 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 அக்கினி. பத்தியா போறேங்கிறீங்கள? சத்தமா சொல்லு. போறேன். வரமாட்டேன். பேருமா?
காந்திமதியா குறிச்சியா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுமா உனக்கு? 2 வாரமா தலையை அப்படியே எரியும், இந்த பக்கம் இப்படி சாஞ்சா தூங்குற மாதிரி இருக்கும். கெட்ட கெட்ட கனவெல்லாம் ஆகும். நான் உபாசம் கொடுத்து ஜெபம் பண்ணா அப்பயும் போகல, சோத்திர பலி 1000 சொன்னா அப்பயும் போகல. இன்னைக்கு உபாச கூடத்துல இருந்து சேர்ந்துக்கிட்டேன். பாத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவிய ஆண்டவர் விரட்டிட்டார். ஆண்டவரே, உங்க மகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.